ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம டினைன் லவ் சீரீஸ் எபிசோட் 8 பார்ட் 2ல் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாமா. ரின்னோட அப்பா ஆஃபீஸில் அந்த எனிமி பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க. நீ எதுக்காக என்னோட மருமகள்கிட்ட அந்த மாதிரி நடந்துக்கிட்ட, ஏன் நீ அந்த மாதிரி சண்டை போட்ட, இதுக்கு என்ன காரணம்னு சொல்லி எனிமி கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு அந்த எனிமி, இவர் என்ன சொல்றாரு, மருமக அப்படின்னு யார சொல்றாரு அப்படின்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கிறாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு என்னோட அப்பா, நான் கிம்மை பத்தி தான் பேசுறேன், அவ தான் என்னோட மருமக, ஆனா இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது, அவ இந்த கம்பெனில ஒரு எம்ப்ளாயியா வேலை செஞ்சிட்டு இருக்கா, அதுக்காக நீ அவ கூட சண்டை போட்டதுக்கு உனக்கு யாரு அந்த ரைட்ஸை கொடுத்தது, நீ எதுக்காக சண்டை போட்ட அப்படின்னு கேக்குறாங்க. இப்பதான் இந்த எனிமிக்குமே புரியுது, கிம்மு தான் இவங்களோட மருமகளா, நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு, சாரி என்னை மன்னிச்சிடுங்க, நான் தெரியாம அப்படி பண்ணிட்டேன்னு சொல்றாங்க. அதுக்குமே என்னோட அப்பா, உனக்கு என்ன காரணம், நீ எதுக்காக கிம்மு கிட்ட அந்த மாதிரி நடந்துக்கிட்ட, அதுக்கான காரணத்தை சொல்லு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்குமே அந்த எனிமி, எனக்கு அவ இந்த கம்பெனிக்கு வந்ததுல இருந்து எனக்கு அவ மேல கோவம் இருந்துச்சு, ஏன்னா அவ என்னோட பார்ட்னரோட இடத்த பிடிச்சிட்டா, கோவம் தான் எனக்கு நீ சொல்லவும். என்னோட அப்பா, என்னது உன்னோட பார்ட்னரா, அது யாருன்னு சொல்லி ஃபைல் எடுத்து பார்க்குறாங்க. அதை பார்த்துட்டு, எந்த ஒரு காரணமும் இல்லாம உன்னோட பார்ட்னரை வேலையை விட்டு தூக்கிட்டோம் அப்படின்னு நீ நினைக்கிறியா, நம்ம கம்பெனி எந்த ஒரு காரணமும் இல்லாம யாரையுமே வேலையை விட்டு தூக்க முடியாது, அந்த கம்பெனி சட்ட விதிமுறைக்கு உட்பட்டு தான் இதை நடத்திக்கிட்டு இருக்கோம், அதுக்காக தப்பு பண்ணவங்க மேல நடவடிக்கையும் எடுக்காம இருக்க முடியாது, சட்ட ரீதியா என்ன ஆக்ஷன் எடுக்க முடியுமோ அதை கண்டிப்பா பண்ணுவாங்க அப்படின்னு என்னோட அப்பாவுமே சொல்றாங்க. அதுக்கு அந்த எனிமி, நான் ஏற்கனவே சொன்னேன், ஆனா அவங்க அதை கேட்கறதுக்கு மறுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லவும். அதுக்கு என்னோட அப்பா, ஏன்னா அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க, அதனால தான் உனக்கு உன்னோட பார்ட்னரை வேலையை விட்டு தூக்குனதுக்கு பின்னாடி இருந்த காரணம் தெரியாம இருக்கலாம், ஏன்னா அவன் உன்கிட்ட சொல்லாம இருக்கலாம், அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு உனக்கு தெரியுமா, அவன் இந்த கம்பெனியில வேலை செய்யற நேரத்துல ஒரு தேவையில்லாத ரிலேஷன்ஷிப்பு வச்சிருந்தான், அதை இந்த சிசிடிவி கேமராவுமே காமிச்சு கொடுத்துட்டு அதனாலதான் வேலையை விட்டு தூக்கணும், ஆனா இந்த ரீசன் அவனால உன்கிட்ட எப்படி சொல்ல முடியும் நீ நினைக்கிற, அதனாலதான் இத பத்தி எதுவுமே சொல்லல, அதுக்காகத்தான் அவனை வேலையை விட்டுமே தூக்கி இருந்து இப்பதான் என்னோட கம்பெனி ரொம்ப கிளியரா கரெக்டா இருக்கு அப்படி நம்புறேன், அதுக்கப்புறம் கிம்முக்கு நான் எந்த ஒரு வேலையனாலும் கொடுக்கலாம், இந்த டிபார்ட்மெண்ட்ல இந்த ஒர்க்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு கிடையாது, உன்னோட பார்ட்னரை வேலையை விட்டு தூக்கிட்டு தான் கிம்முக்கு அந்த வேலையை கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியமும் எனக்கு இல்லை, இது என்னோட கம்பெனி, நான் என்ன வேலையை வேணாலும் கிம்முக்கு கொடுக்கலாம், அதை நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. இந்த எனிமிக்கு எதுவுமே சொல்ல முடியல, தலை குனிஞ்சு அமைதியா அப்படியே இருக்காங்க. என்னோட அப்பா மறுபடியும், நீ இந்த தப்பு பண்ணதுக்காக உனக்கு என்ன பனிஷ்மெண்ட் வேணும்னாலும் கொடுக்கலாம், ஆனா கிம்மு என்கிட்ட சொல்லிட்டாங்க, நீங்க ஜஸ்ட் ஒரு வார்னிங் மட்டும் கொடுத்தா போதும், வேற எதுவுமே பண்ணாதீங்கன்னு சொல்லி கிம்மு என்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டாங்க, அந்த ஒரு காரணத்துக்காக நான் உன்னை சும்மா விடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் அந்த எனிமிக்குமே ரொம்பவே கஷ்டமா இருக்கு, அந்த இடத்துலயே அழுகுறாங்க, அழுதுகிட்டே அங்கிருந்து போறாங்க. அதுக்கப்புறம் ரின் அவங்க அப்பாவை பார்க்கறதுக்காக வராங்க. உங்களோட மீட்டிங் முடிஞ்சுதா, நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க அவளை வெறும் வார்னிங் மட்டும் கொடுத்து அனுப்பிட்டீங்களா, என்ன பண்ணீங்க அப்படின்னு அவங்க அப்பா கிட்டயுமே கேக்குறாங்க. அதுக்கு அவங்க அப்பா, இது கிம்மோட ரெக்வெஸ்ட், கிம்மு என்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டா, ஸோ என்னால எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லவும், ரின்னுக்கு இன்னுமே கோவமா இருக்கு, நீங்க எதுவும் பண்ணலல்ல, அப்போ இது என்னோட டேர்னு, நான் என்ன பண்ணணுமோ அதை நான் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. நீ என்ன பண்ண போற அப்படின்னு என்னோட அப்பாவுமே கேக்குறாங்க. ரின்னு ரொம்ப கோவமா அங்கிருந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இங்க இன்னொரு பக்கம் டிபார்ட்மெண்ட் ஹெட்டு அவங்க டீமோட மீட்டிங் போயிட்டு இருக்கு. அப்போ அந்த எனிமி மட்டும் அமைதியா தலையை குனிஞ்சுக்கிட்டு எதையோ யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ அந்த ஹெட்டும்,
ஃபைல் எடுத்து ஒரு விஷயத்த பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அந்த எனிமியை பார்த்துட்டு, நீ என்ன பண்ணிகிட்ருக்க, நான் இங்கே இதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன், நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்கவும் எதுவும் இல்லைன்னு சொல்லி அவங்க அமைதியாகவே இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு ரென்னு வர்றாங்க. ரென்னு ரொம்பவே கோவமாக எனிமியை பார்த்து முறைக்கிறாங்க. ரென்னோட பார்வையை பார்க்க முடியாமல் அந்த எனிமி தலையை குனிஞ்சுக்கிட்டு அமைதியாக நிற்கிறாங்க. ரென்னுக்கு இன்னுமே கோவம் அதிகமாக இருக்குது. நீ நேற்று என்ன பண்ண, அன்னைக்கு என்னதான் நடந்துச்சு அப்படின்னு கேட்கவும் எனிமிக்கு எல்லாமே தெரியும்ல, ரென்னு அதை பற்றி தான் கேட்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சதும், என்னை மன்னிச்சிருங்க, நான் தெரியாமல் இதை பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, கிம் உங்களோட ஹஸ்பண்டு அப்படின்னு எனக்கு தெரியாது, நான் இதை தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லவும் ரென்னு இன்னுமே கோவமா, ஓ அப்படி இல்லாமல் இருந்தா நீ இதை பண்ணியிருப்பியா, அது ஒரு எம்ப்ளாயியாக இருந்தாலும் இல்லை நான் பர்டிகுலர் பர்சனாக இருந்தாலும் அவங்க கிட்ட நீ இந்த மாதிரி நடந்துக்கிறதுக்கு உனக்கு எந்த ஒரு ரைட்ஸுமே கிடையாது, நீ எப்படி இந்த வேலையை பண்ணலாம், நீ எப்படி அதை செய்யலாம் அப்படின்னு ரென்னு ரொம்பவே சத்தமாக கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு கிம் அந்த ரூமில் வச்சு லாக் பண்ணதும் நீ தானே, சொல்லு, எனக்கு பதில் சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்குமே ஆமாம் அது நான் தான் அப்படி பண்ணினேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அந்த எனிமி மறுபடியுமே ரென்னுக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. ஆனாலும் ரென்னு கிம்முக்கு இருட்டை பார்த்தா பயம், அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு, இது ஒருவேளை சீரியஸ் ஆகி வேற ஏதாச்சும் நடந்திருந்தா நீ என்ன பண்ணியிருப்ப, உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு ரெண்டுமே கேட்குறாங்க. அதுக்கு அந்த எனிமி, என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு தெரியாது கிம்முக்கு அப்படி ஒரு பிரச்சனை இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியவே தெரியாது, என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு புரியுது, நான் தப்பு பண்ணிட்டேன்னு சாரி கேட்குறாங்க. ரென்னு, இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு உன்னோட ஒர்க்கில் நீ ஃபோக்கஸ் பண்ணு, இனி இந்த மாதிரி பிரச்சனை எதையுமே நீ ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கம்பெனி இது ஒரு குடும்பம் மாதிரி, அதை நான் நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே வரக்கூடாது, புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு ரென்னு அங்கேருந்து போகிறாங்க. ரென்னு அப்படி கோவமா சத்தமாக பேசிட்டு போனதும் அந்த எனிமிக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. என்ன செய்ய அப்படின்னு தெரியாம அங்கேயே பயங்கரமாக கத்திட்டு அவங்களுமே அங்கேருந்து போகிறாங்க. இதை பார்த்ததும் இந்த டிபார்ட்மெண்ட் ஹெட் இருக்கார்ல, அவருமே என்ன நடக்குது இங்கே அப்படின்ட்டு மற்ற எல்லாருக்கிட்டையுமே நீங்கள் இங்கேயே இருங்க, நான் இப்போ வந்துடுறேன்னு சொல்லி அவருமே அங்கேருந்து போகிறாரு. அவர் போனதை பார்த்ததும் இவங்க எல்லாருமே, இப்போ புரளி பேசுகிற நேரம் வந்தாச்சு, எல்லாரும் இங்கே வாங்க, சீக்கிரம் வாங்க, நம்ம எல்லாம் புரளி பேசலாம் அப்படின்னு ஒன்று குடிக்கிறாங்க. அப்போ ஜெயி, நம்ம பாஸ் ரொம்பவே மோசமானவங்க, என்னோட 30 வருஷ எக்ஸ்பீரியன்ஸில் இந்த அளவுக்கு கோவப்படுற ஒரு பர்சனை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லவும், அதுக்கு பலூனு, நீ உன் மனசில் ரொம்பவே தப்பாக நினச்சி வச்சிருக்க, அவங்க கிம்மோட ஒய்ஃபு, அதனால தான் சொல்லவும், அதுக்கு ஜெயி, நான் பாஸை பற்றி தான் பேசுகிறேன், கிம்மை பற்றி பேசலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பலூனு, நானுமே பாஸை பற்றியும் பேசலை, கிம்மை பற்றி பேசலை, நான் உன்கிட்ட தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், உனக்கு புரியுதா அப்படின்னு சொல்லவும் ஜெய்க்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. என்னை பற்றி சொன்னியா, நீ என்ன அப்படி சொல்லிட்டியா, நீ அதிர்ச்சியா உறைஞ்சி போய் நிற்கிறாங்க. இதை பக்கத்தில் இருந்த இன்னொரு பொண்ணு பார்த்துட்டு பயங்கரமாக சிரிக்கிறாங்க. இவங்க எல்லாருமே ஒருத்தர் மாற்றி மாற்றி பார்த்து சிரிச்சுக்கிட்டு அப்படியே நிற்கிறாங்க. ஜெய் தான் மறுபடியும் சுய நினைவுக்கு இங்கே என்ன நடக்குது, எல்லாரும் போங்க, அவங்க வேலையை போய் பார்க்க போங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையும் அவசரமாக துரத்துறாங்க அங்கேருந்து. அப்போ பலூன் அவங்கள பார்த்து சிரிச்சுக்கிட்டு, நான் இன்னுமே சிங்கிளாக தான் இருக்கேன், ஸோ உன்னோட மனசில் என்ன இருக்கோ, என்னை பற்றி என்ன நினைக்கிறியோ அதை நீ ஃப்ரீயாகவே என்கிட்ட பேசலாம் அப்படின்னு இன்னுமே சொல்லவும் ஜெய் அங்கேருந்து வேகமாக ஓடிடுறாங்க. கிம்மு ஆஃபீஸ்க்கு போகாமல் வீட்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அப்போ பலூனுக்குமே கால் பண்ணி, உனக்கு தான் ஆஃபீஸில் நடக்கிற எல்லா விஷயமே தெரியும்ல, நீ தான் ஓட்டவா இல்லை, ஸோ அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு பலூன் கிட்ட கேட்டு எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ வீட்டுக்கு ரெண்டுமே வர்றாங்க. ரென்னை பார்த்ததும் கிம்மு ஓடி போய் ஹக் பண்ணிக்கிட்டு,
நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் தெரியுமா, நான் உனக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணிக்கிறாங்க. என்ன, நீ எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறியா? அப்ப நீ இன்னும் சாப்பிடலையா? நீ இன்னும் மெடிசன் எடுத்துக்கலையா? நீ என்னதான் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ரென்னு கேக்குறாங்க. அதுக்கு கிம்மு, என்னோட ஒய்ஃப் தான் என்னை பார்த்துக்கணும் அப்படின்னு எனக்கு ஆசையா இருக்கு, நீ வா இப்ப நம்ம சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ரென்னுமே கூப்பிடுறாங்க. அப்போ அந்த நேரம் ரென்னுக்கு ஒரு கால் வருது. ரென்னு அட்டன் பண்ணி பேசுறாங்க. அந்த கால்ல பையதான் கூப்பிட்டுருப்பாங்க. என்னாச்சு, என்ன நடந்துச்சு, நீ இப்போ எந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. கிம்முமே யாருக்கிட்ட பேசுறா என்னன்னு சொல்லி அப்படியே பார்த்துட்டு இருக்கிறாங்க. ரென்னு அதையும் காட்டிக்காம சரி இப்ப நான் வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப போறாங்க. அப்போ கிம்ம ரென்னை தடுத்து, இப்போ ரொம்பவே லேட் ஆயிருச்சு, நீ நாளைக்கு போய் பாரு, இப்போ வேணாம், நாளைக்கு நானுமே உன் கூட வர்றேன் அப்படின்னு கிம் சொல்றாங்க. இல்ல, நான் இப்போ போகணும், நீ சாப்பிட்டுட்டு மெடிசன் எடுத்துக்கிட்டு நல்லா ரெஸ்ட் எடு, நான் போயிட்டு வரேன்னு சொல்லி அவங்க பேக் எடுத்துட்டு கிளம்பவும் கிம்மு மறுபடியும், நீ என்னை விட்டு போகக்கூடாது, நான் உன் கூட இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், நீ போகாதன்னு சொல்லி ரென்னை ஹக் பண்ணிக்கிறாங்க. ரென்னு கொஞ்சம் கோபமாவே கிம்ம தள்ளி விட்டுட்டு, நீ என்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்காத அப்படின்னு சொல்லியிருக்கேன்ல, இப்ப நான் போகணும், என்னை விடு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்குமே கிம்மு, நீ அவகிட்ட இருந்து மூவ் ஆன் ஆகலன்னா உனக்கு இன்னுமே கஷ்டமா இருக்கும், அவ உன்னை திருப்பி லவ் பண்ண போறதும் இல்ல, உன் கூட திரும்பி வர போறதும் இல்ல, நீ அவ கூட பேசுறத கொஞ்சம் நிறுத்து அப்படின்னு ரென்னு கிட்ட சொல்றாங்க. அதுக்கு ரென்னு கிம்ம பார்த்து, இப்ப நீ தான் என் கூட பேசுறத நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஹாஸ்பிட்டலுக்குமே போறாங்க. பைய பாக்குறதுக்காக வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ டாக்டர் வரவும் அந்த டாக்டர் கிட்ட கேக்குறாங்க, பைக்கு என்னாச்சு, அவ எப்படி இருக்கா அப்படின்னு கேட்கவும் அதுக்கு அந்த டாக்டர், அவங்க ரொம்ப நாளா தூங்காம இருந்திருக்காங்க, அதனாலதான் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, நீங்க அவங்கள நாளைக்கே வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ரென்னு அந்த டாக்டர் கிட்ட, அவளை பாக்குறதுக்காக ரிலேட்டிவ் யாராவது வந்தாங்களா, இல்லைன்னா அவளோட பார்ட்னர் வந்தாரான்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அந்த டாக்டர், எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் யாரையுமே பார்க்கலன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாரு. கிம்ம ரென்னு போன சோகத்துல அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பேசுறாங்க. அவங்க ஃப்ரெண்டுமே, என்ன இந்த நேரத்துல கூப்பிட்டுருக்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், எனக்கும் ரென்னுக்கும் கொஞ்சம் ஆர்கியூமெண்ட் ஆகிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த ஃப்ரெண்டு, ஆர்கியூமெண்டா, என்ன ஆர்கியூமெண்ட், என்னாச்சுன்னு கேட்கவும் கிம்மு, நான் கொஞ்சம் அப்செட்டா இருக்கேன், அப்புறம் இன்னுமே கொஞ்சம் சோகமா இருக்கேன் அப்படின்னு நடந்ததை பத்தி அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாங்க. அதுக்கு அவங்க ஃப்ரெண்டு, ரென்னால இன்னுமே அவங்க பாஸ்ட மறக்க முடியல, அதை விட்டுட்டு வெளியில வர முடியல, இப்போ நீ எப்படி இருக்க, நீயும் இப்போ அந்த மாதிரி தான் மாறிக்கிட்டு இருக்க அப்படின்னு கிம்ம சொல்றாங்க. அதுக்குமே கிம்மு, உண்மைதான், நான் இப்போ ரென்னை ரொம்பவே லவ் பண்றேன், ஆனா அவ சில நேரம் அவ கண்ணீரை துடைக்கிற ஒரு கர்ச்சீஃப் மாதிரி என்னை யூஸ் பண்ணிட்டு தூக்கி தூர போட்டுடுறா, அது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்க ஃப்ரெண்டு, நீ ரென்னுக்கு இன்னுமே நிறைய டைம் கொடு, அவங்க அந்த பாஸ்ட்டை விட்டு மறந்து வெளியில வர்றதுக்கு இன்னுமே நீ டைம் கொடு அப்படின்னு சொல்லவும் கிம்முமே சரி ஓகேன்னு சொல்லி ஃபோனையுமே வைக்கிறாங்க. கிம்மு அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட பேசினதும் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுறாங்க. ரென்னுக்காக ஒரு நோட்ஸ் எழுதி அந்த டைனிங் டேபிளில் வச்சுட்டு அங்கேருந்து போகிறாங்க. ரென்னு ஹாஸ்பிட்டல்ல இருந்து லேட் நைட்டு வீட்டுக்குமே வர்றாங்க. அங்கே அந்த டேபிளில் இருக்கிற நோட்ஸ் எடுத்து பார்க்குறாங்க. அதில் ரென்னு, உனக்காக நான் ஆம்லெட் ரெடி பண்ணி டைனிங் டேபிளில் வச்சுருக்கேன், உனக்கு பசிச்சா நீ அதை சாப்பிடுன்னு சொல்லி எழுதி வச்சுருக்காங்க. ரென்னுமே அதை பார்த்துட்டு சிரிச்சிட்டு அங்கேருந்து போகிறாங்க. பெட்ரூமுக்கு போயிட்டு ரெண்டுமே படுத்துருக்காங்க. கிம்மை கூப்பிட்டு பார்க்குறாங்க, கிம்மை முழிச்சிருக்காங்களா இல்லையா அப்படின்ட்டு. ரெண்டுக்குமே நம்ம அப்படி நடந்துக்கிட்டது தப்பு அப்படின்னு தோணுது. ஸோ சாரி கிம்மு, நீ தூங்கிட்டியா அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாங்க. கிம்மு தூங்கினதும் அவங்களுமே தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் ரெண்டு பேருமே ஒரே டைமில் முழிச்சுக்கிறாங்க.
அப்போ ரின்னு கிம்முக்கிட்ட, நான் 2வது முறையாக உன்னை கஷ்டப்படுத்திட்டேன். ஸோ அதுக்காக இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு நானே உன்னை ட்ரைவ் பண்ணி கூப்பிட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லவும் கிம்முக்கு ரொம்பவே ஹாப்பி ஆயிடுது. உண்மையாவா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம், நீ ரொம்ப லேட்டாக தானே ஆஃபீஸ்க்கு வருவேன், பரவாயில்ல, நான் இப்போ ஓகே தான், நான் ஒரு டிரைவரை கூப்பிட்டுட்டு போகிறேன், இல்லைனா நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ரின்னு, நீ எதுக்காக எப்போவுமே ஆஃபீஸ்க்கு ரொம்பவே சீக்கிரம் போகிற, அங்கே உனக்கு என்ன தான் வேலை இருக்குது, நீ எதுக்காக போகிறன்னு கிம்முக்கிட்டையுமே கேட்குறாங்க. அதுக்கு கிம்மு, நான் காலையில் போனதான் அங்கே டிராஃபிக் எதுவுமே இருக்காது, நான் அப்படியே மெதுவாக காரை ஓட்டிக்கிட்டே நான் ஆஃபீஸ்க்குமே போயிடுவேன், கொஞ்சம் லேட்டானா கூட டிராஃபிக் அதிகமாக இருக்கும், அதுக்கப்புறம் என்னால் போக முடியாது, ஏன்னா எனக்கு டிராஃபிக்னா ரொம்பவே பயம், அந்த கார் ஆக்சிடெண்ட் ஆனதுலேருந்து டிராஃபிக்கை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லி ரின்னுக்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ ரின்னு கிம்மோட கையை பிடிச்சிக்கிட்டு, நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கேன் சரியா, நான் அந்தளவுக்கெல்லாம் நல்லா ஓட்ட மாட்டேன், இருந்தாலும் நான் உன்னை பார்த்துக்கிறேன்னு சொல்லி கிம்முக்கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு கிம்மு, நீ நல்லாவே ட்ரைவ் பண்ணுவ அப்படின்னு எனக்கு தெரியும்னு சொல்லி சிரிக்கிறாங்க. சரி, இப்போ ரொம்பவே லேட் ஆயிருச்சு, நம்ம 2 பேரும் சேர்ந்து குளிச்சாதான் சீக்கிரம் ஆஃபீஸ்க்குமே போக முடியும்னு ரின்னு சொல்லவும் கிம்மு ஒரு செகண்ட் யோசிச்சுக்கிட்டு, இது வாரத்தில் 3வது முறை அப்படின்னு சொல்கிறாங்க. ரின்னுக்கு கிம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு புரியல. இது 3வது முறையா அப்படின்னா என்னன்னு யோசிக்கவும் தான் ரின்னுக்கு ஞாபகம் வருது. ரின்னு சொல்லியிருப்பாங்கல்ல, வாரத்தில் 3 முறை தான் நம்ம அதை பண்ணணும் அப்படின்னு. அது ஞாபகத்துக்கு வரவுமே ரின்னு சிரிக்கிறாங்க. ஆமாம், நீ சரியாக தான் சொன்னே ரெண்டுமே சிரிக்கவும் கிம்மு ரின்னை ஹக் பண்ணிக்கிட்டு கிஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்க 2 பேருமே குளிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக டைனிங் டேபிளில் இருக்காங்க. அப்போ அவங்க கிம்மு ரின்னுக்கிட்ட, நீ வழக்கமாக பிரேக்ஃபாஸ்டெல்லாம் சாப்பிட மாட்டியே, இன்னைக்கு என்ன கொஞ்சம் அதிகமாகவே சாப்பிட்றேன்னு ரின்னுக்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு ரின்னு, நான் இன்னைக்கு என்னோட மைண்டை மாற்றிக்கிட்டேன், ஸோ சாப்பிட்றேன், நீயும் எதுவும் பேசாமல் சாப்பிடுன்னு சொல்கிறாங்க. அப்போ கிம்மு, இன்னைக்கு நீ கொஞ்சம் வித்தியாசமாக தான் நடந்துக்கிற, எனக்காக நீ இந்த ஃபுட்டை ஊட்டி விடுறியான்னு கேட்குறாங்க. ரின்னு நோன்னு சொல்லவும் கிம்மே சாப்பாடை எடுத்து ரின்னுக்கு ஊட்டி விடுறாங்க. ரெண்டுமே வாங்கிக்கிறாங்க. ரின்னுக்கு சாப்பாடுமே ஊட்டி விடுறாங்க. ரின்னு சாப்பிடும்போது கிம்மும் கூட சேர்ந்து ரின்னோட சாப்பாட்டை கடிச்சு சாப்பிட்றாங்க. அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டு அந்த டைனிங் டேபிள்லே 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இது அங்கே இருக்கிற ஒர்க்கர்ஸ் எல்லாருமே பார்த்து சிரிக்கவும் இவங்களுக்குமே கொஞ்சம் ஷையாக இருக்குது. 2 பேருமே சிரிச்சுக்கிட்டு ஃபுட்டை என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அங்கேருந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு 2 பேருமே ஆஃபீஸ்க்குமே வராங்க. ரின்னு கிம்மோட கையை கோர்த்துக்கிட்டு கிம்மோட கையை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு ஆஃபீஸுக்குமே கூப்பிட்டுட்டு வராங்க. அங்கே எல்லாரும் இருந்தாலும் அவங்க பிடிச்சிருந்த கையை மட்டும் விடவே இல்லை. நீ லஞ்ச் டைமில் என்னோட ரூமுக்கு வா, நம்ம 2 பேருமே சேர்ந்து சாப்பிட்லாம். நான் வேலை செய்கிறவங்கக்கிட்ட சொல்லியிருக்கேன் உனக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்ய சொல்லி. ஸோ நீ வா, நம்ம சேர்ந்து சாப்பிட்லான்னு சொல்லி. இப்போ நான் ஒர்க்கு போகிறேன், நம்ம அப்புறம் மீட் பண்ணலான்னு சொல்லி கிம்முக்கிட்ட பாய் சொல்லிட்டு போகிறாங்க. கிம்மு லைட்டாக கிஸ் பண்ணுற மாதிரி பண்ணியிருப்பாங்க. ரெண்டுமே சிரிச்சுக்கிட்டு போவாங்க. ஆனால் ரின்னு மறுபடியும் வந்து அதை ஆஃபீஸ்னு கூட பார்க்காம மறுபடியும் கிம்மை கிஸ் பண்ணுறாங்க. கிம்மு பதிலுக்கு ரின்னை கிஸ் பண்ணுறாங்க. அப்படியே அங்கே ஒரு சின்ன ரொமான்ஸை பண்ணிக்கிட்டு 2 பேருமே அவங்கவுங்க பிளேஸுக்கு போகிறாங்க. கிம்மு அவங்களோட பிளேஸுக்கு வராங்க. அங்கே ஜெய்யி பலூனு எல்லாருமே கிம்மை பார்த்து சிரிச்சுக்கிட்டு, நீங்கள் 2 பேரும் இப்போ ஒரே வீட்டில் தான் ஸ்டே பண்ணியிருக்கீங்களாமே, பலூனு தான் இதை கண்டுபிடிச்சான் அப்படின்னு ஜெய்யுமே சொல்கிறாங்க. அப்போ பலூனு, நீ ஆஃபீஸ்க்கு வந்ததுக்காக உனக்கு ஒரு சின்ன கிஃப்ட்டுன்னு சொல்லி கிம்முக்கு ஒரு கிஃப்டையுமே கொடுக்குறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு அந்த எனிமி வரவும் இவங்க எல்லாருமே அமைதியாகிறாங்க. அந்த எனிமி கிம்மோட பிளேஸுக்கு போயிட்டு கிம்மோட பிளேஸில் எல்லா திங்ஸையுமே அரேஞ்ச் பண்ணி வைக்கிறாங்க. அப்போது கிம் அந்த எனிமிக்கிட்ட போயிட்டு பேசுகிறாங்க. அந்த எனிமி, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கிம்முக்கிட்ட சாரியுமே கேட்குறாங்க. நான் உன்னை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன், நான் உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், அதுக்காக என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்கிறாங்க. கிம்முமே, அது பரவாயில்ல,
சரின்னு சொல்லி நான் உன்னை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அந்த எனிமி பொண்ணும் அங்கேருந்து போகிறாங்க. இந்த எனிமி இந்த மாதிரி நடந்துக்கிட்டது ஜெயிக்கும் பலூனுக்குமே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இவன் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாளே அப்படின்னு. அப்போ பலூனுமே சொல்கிறாங்க, அவளோட தப்பை அவள் புரிஞ்சுக்கிட்டான்னு நினைக்கிறேன். அவள் ரொம்பவே கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறா, அவளை பார்த்தாலே தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குமே கிம்மு, இது அவளுக்கு ஒரு சரியான பாடமாக இருக்கும், இதை அவள் புரிஞ்சுக்கிட்டா அப்படின்னு சொல்லவும் இவங்க 3 பேருமே ஒன்று சேர்ந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ இந்த எபிசோட இதோட முடிக்கிறாங்க. அடுத்த எபிசோடில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? இப்போ நான் கிளம்புறேன். தேங்க்யூ.